இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க சாரா சரிண்ணா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஒரு 3 ஸ்கில்னா எதை சொல்லுவீங்க? பஞ்சுவாலிட்டி, டெடிகேஷன். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சேலத்துல இருக்க குசி மசாலா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 18 வகையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங். அதான் மெயினான ரீசன். சில்லி சிக்கன் பவுடருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ பேக்கெட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 50 கிராமு, 100 கிராமு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ பேக்கெட்டு, 3 கிலோ ஜார் முதல் கொண்டு 5 கிலோ ஜார் முதல் கொண்டு பண்ணிக்கிட்டு சார் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மார்க்கெட்டிங் மேனேஜரா. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்க போறேன். அவங்க எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. மீன் வறுவல் 50 கிராம் பாக்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரான்சிஸ் வேணாலும் சரிங்க, டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணாலும் சரி, இல்லை நீங்கள் 10 இன்வெஸ்ட் பண்ணி ரீசெலராக மாறலாம். கறி மசாலா இது வந்து ½ கேஜி பேக்கு 20 கிராம் இருக்கு, 50 கிராம் இருக்கு, 100 கிராமு, ½ கேஜி பேக்கு வரையும் இந்த கறி மசாலாவில் பண்ணி. தியேட்டர் வச்சுருக்கீங்க, கல்யாண ஆர்டர் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க, எனக்கு வந்து ஹோல்சேலாக நான் வந்து நிறைய மசாலா வாங்கிட்டு இருக்கேன். மளிகை ஹோல்சேலாக டைரெக்டாக ஹோல்சேல் கடைக்காரன் நம்மகிட்ட வாங்கலாம். சரிங்க சார். வந்து கல்யாண ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, கேட்டராக இருக்காங்க, அவங்களும் வாங்கலாம். ஹோட்டலில் வந்து சார் நான் வந்து ஒரு 10 ஹோட்டல் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ரெகுலராக நான் வந்து வாங்குறேன். மட்டன் மசாலா இது 20 கிராம், 20 கிராம், 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. இப்போ குசி பிராண்டில் கொடுப்பீங்களா இல்லை ஒயிட் லேபிளாக கேட்ட கொடுப்பீங்க? சார் குஷி பிராண்டில் வாங்குறது சார் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சர் டேட் இருக்கும், ஓகே, எஃப்எஸ்ஐ நம்பர் இருக்கும், ஃபுல் அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். ஒயிட் லேபிளில் கொடுத்துன்னு வச்சு சார், இது எஃப்எஸ்ஐ நாம்ஸ் வந்து நிறைய வந்து இது இருக்குது சார், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃபுல்லாக என்ன டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஃபுல்லாக இருக்குனுங்க. ஓகே, அதை அவங்க லேபிள் பண்ணி பண்ணுறது ப்ராசஸ் ஜாஸ்தி. இது பண்ணி கொடுத்தாலும் நம்ம பண்ணுறது. சாம்பார் பவுடர் பார்த்தீங்கன்னா 20 கிராமில் இருந்து 20 கிராமு, 50 கிராமு, 100 கிராமு, ½ கேஜி வரையும் நம்ம பாருங்க. அண்ணன் பாருங்க, குசி மசாலாவுடைய அந்த லோகோவோட இருக்காரு. அது மாதிரி வந்து எல்லாருமே அந்த மாதிரி போகும்போது தெரியும் இந்த கம்பெனிலேருந்து வராங்க. கண்டிப்பாக பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாக்கெட்டு, சேச பாக்கெட்டு 15 கிராமிலிருந்து அப் டு 50 கிராம் வரையும் 2 இது பண்ணிட்டு. சிக்கன் மசாலா 20 கிராமிலிருந்து 20 கிராமு, 50 கிராமு, 100, அடுத்து பார்த்தீங்கன்னா 200 கிராமு, ½ கேஜி வரையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஃபீல்டு மார்க்கெட்டிங் இருக்கு. எனக்கு எதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க? ஃபீல்டு மார்க்கெட்டிங் தான் லைக் பண்ணுவோம். என்ன ரீசன்? என்ன அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் ரசம் பவுடர், ரசப்பொடி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 10 ரூபா பாக்கெட்டில் இருந்து 50 கிராம் பாக்கெட் வரையும் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குற கடையா, 500 ரூபாய்க்கு வாங்குற கடையா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமாக மார்க்கெட்டில் குழம்பு மிளகாத்தூள் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஒரு 8 வகையான குழம்பு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளை வச்சு குழம்பு ரெடி பண்ணலாம், 8 வகையான குழம்பு. அடுத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 10 ரூபா பாக்கெட்லேருந்து 50 கிராம் பாக்கெட் வரையும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அண்ணன் வந்து இந்த குசி மசாலாவில் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கேட்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குங்க. ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையிலையோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ, இல்லை வேற ஒரு இடத்துலையோ கொண்டு போய் மார்க்கெட் பண்ணி அதில் நம்ம சாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சார், அதாவது வார்த்தையாருன்னு சொல்லலாம், ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் இருக்குது அவருக்கு, நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பார், அது இல்லாமல் நிறைய மார்க்கெட் பண்ணியிருப்பார். ஸோ இவர்கிட்ட நிறைய கேட்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வீடியோக்குள்ளே போகணும், ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். ஹலோ சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்கள் பேர் என்ன? மாணிக்கம். சரி, ஓகே. ஆனால் இப்போ வந்து குசி மசாலாவில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக இருக்கீங்க? மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். மார்க்கெட்டிங் மேனேஜர். சரி, ஓகே. இப்போ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங்? இப்போ சுமார் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டே நம்ம கவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். கவர் பண்ணுறீங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ண்ணே? சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டு? நான் வந்து குசிக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்ன ஒரு 18 வருஷம் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஃப்எம்சியில் இருக்குது. எத்தனை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கீங்க இது மாதிரி? அது நிறைய நிறுவனம் உருவாக்கிறோம். இதில் குசியில் வந்து உருவாக்குனது நம்ம தான் மார்க்கெட்டிங். சரிதான், சூப்பர்ண்ணே. இந்த குசி மசாலா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல மாவட்டங்களில் போயிருச்சு. முக்கிய ரீசனாக என்ன சொல்லுவீங்க? முக்கியமான காரணம் அப்படின்னா பொருளுடைய தரம் ஃபஸ்ட்டு, 2வது ரேட்டு, சர்வீஸ். இது 3 எங்ககிட்ட பக்காவாக இருக்குது. சரி, ஓகேண்ணே. ஒரு பிராண்டை கொண்டு போய் கடைக்காரன்ட்ட சேர்க்கறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிற மாதிரி இருக்குண்ணே? ஃபஸ்ட்டு நம்ம பிராண்டை வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும் கையில். ஓகே. போயிட்டு கடையில் போய் கடைக்காரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் அவங்கள டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, இப்போ அண்ணாச்சி கடைனாக்கா, அண்ணாச்சி வணக்கம்,
அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வியாபாரம் பண்ண விடணும். சரி, ஒரு பாய் கடை. பாய் கடைனாக்கா சலாம் பாய். சலாம் பாய். சரி, ஓகேண்ணே. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம அவங்கள அந்த ரூட்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ண முடியுங்கிறீங்க. கண்டிப்பா போனோம் ஃபர்ஸ்ட் டேவே ஆர்டர் கொடுப்பாங்களா எப்படின்னு? கொடுக்க மாட்டாங்க. ஓகே. தொடர்ந்து வந்து 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் கூட ஆகலாம். நம்ம வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி போகும்போது கஜினி போகும்போது படையெடுத்த மாதிரி 12 முறை படையெடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம். அப்போதான் ஒரு 6 மாசம் 3 மாசம் போனாதான் அப்பதான் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க. வாங்க, என்ன ப்ராடக்ட் இருக்கு உங்க கம்பெனியில், என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவன் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 மாசத்துலேருந்து 6 மாசம். 6 மாசம் வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லாருமே அப்படி இருப்பாங்களா, இல்லை ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ ரூட்டுக்கு நாங்கள் ஒரு 80 கடை அவுட்லெட் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடை கண்டுக்கவே மாட்டாங்க. போவோம், சல்யூட் அடிப்போம், ஆனால் பார்க்கலான்னா அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் டைம்பாங்க. அதில் நம்ம இது பார்த்தீங்கன்னாக்க போனோன்னு ஆர்டர் கொடுக்குற கடை ஒரு 10 கடை வரும். 10 கடை வந்துடும். அதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆமாங்க. சரி, ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஃபீல்டு மார்க்கெட்டிங் இருக்கு. இதில் எதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க? ஃபீல்டு மார்க்கெட்டிங் தான் லைக் பண்ணுவோம். என்ன ரீசன், என்ன காரணம்? ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா கடைக்காரர்கிட்ட போய் ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்துடும். அங்கே வந்து போய் கஸ்டமருக்கு ரீச் ஆயிரும். ஸோ அவர்கிட்ட இருந்து கன்சூமர்கிட்ட டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட் சேர்க்கணும் அப்படின்னா ஃபீல்டு மார்க்கெட்டிங் தான் முக்கியம். சரி, ஓகேண்ணே. சரி, இப்போ வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் இடத்துல 12 வருஷமா இருக்கீங்களா? இதில் நீங்கள் செஞ்ச ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக எதை சொல்லுவீங்க? பிக்கஸ்ட் மிஸ்டேக்குன்னு பார்த்தாக்க நான் என்னுடைய பசங்களுக்கே சொல்லுவேன், யூனிஃபார்ம் போடாமல் போகக்கூடாது. ஓகே. அப்போல்லாம் யூனிஃபார்ம் இல்லாத தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம் மார்க்கெட்டிங். என்ன இது கம்பெனிலேருந்து வரணும், ஒரு ஐடிஃபி வேணும். கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரியணும். ஆமாம். ஏன்னா இப்போ பாருங்க, அண்ணன் பாருங்க, குசி மசாலாவுடைய அந்த லோகோவோட இருக்காரு. அது மாதிரி வந்து எல்லாருமே அந்த மாதிரி போகும்போது தெரியும், இந்த கம்பெனிலேருந்து வராங்க அப்படின்னு. கண்டிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். சரி, இவங்க வந்து பார்க்கறதுக்கு இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாப் மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா நம்ம வாங்கலாம் அப்படி. என்னுடைய பசங்களுக்கு அதான் சொல்லுவேங்க, யூனிஃபார்ம் மஸ்ட். அப்போ இது நீங்க போடாம போயிருக்கீங்க ஆரம்ப காலத்துல போனோம். சரி, ஓகே. இது நல்ல மாத்தினது எம்டி சார் கிட்ட சொல்லி மாத்திடுச்சு. சரி, ஓகே. புதுசா மார்க்கெட்டிங் இறங்க போறவங்களுக்கு நீங்க சொல்ல போற அட்வைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் புதுசா நம்ம கிட்டே ஒரு பையன் வந்தானாக்கா அவனுக்கு 1 வீக் ட்ரைனிங் கொடுத்துருவோம். கூட போய் எங்க அலுவலோட ட்ரைனிங் கொடுப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கடைக்காரங்க வாங்குறதுக்கு டைம் ஆகும், பொறுமை காக்கணும். ஏன்னா கடைகளில் ஒரு நாள்ல வாங்குற, ஒரே நாள்ல வாங்குற கடை இருக்கு, ஒரு வாரத்துல வாங்குற கடை இருக்கு, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகிற கடைகள் இருக்கு. பொறுமை கண்டிப்பா வேணும். கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். அந்த கடைக்காரி என்ன வாங்குறாங்கன்னு அனலைஸ் பண்ணும். அந்த ரூட்ல வந்து அந்த கடைக்காரு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குற கடையா, 500 ரூபாய்க்கு வாங்குற கடையா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமா மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே. சரிண்ணா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஒரு 3 ஸ்கில்னா எதை சொல்லுவீங்க? பஞ்சுவாலிட்டி, டெடிகேஷன் வேணும், ஹார்ட் ஒர்க். சரி, ஓகே. இது 3 ஸ்கில் இருந்தாக்க மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம சேனலில் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறது தான் பார்க்குறாங்க, தொழில் பண்ணுறவங்க. ஓகே சார். இப்போ குசி மசாலாவில் என்ன பிஸ்னஸ் வாய்ப்பு வச்சுருக்கீங்க சார்? அந்த சார் நம்மகிட்ட மினிமம் 10,000லேருந்து அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட பிஸ்னஸ் இருக்கு. ஓகே. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் சார். இருக்கிறீங்க. சரி, 10,000 ரூபாய்க்கு என்ன வாய்ப்பு? இப்போ 10 லட்சம் சொன்னீங்க, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இல்லை சார், ஸ்டார்டிங் அவங்களுக்குள்ள ஏரியா எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட்டு அங்கே ரீச் ஆகிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ஒன்று அவங்க பிஸ்னஸுக்கு வந்து ஃபேஷியல் இருக்கு, நான் பழைய ஆள் சார், ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கேன், எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இருக்கிறேன், என்கிட்ட இது போல் 1000 கடை இருக்கு, 2000 கடை என்கிட்ட நான் இருக்கு, சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னால் இவ்வளோ பொருள் அளிக்க முடியும்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. மெயினாக வந்து இதில் அனுபவம் தேவை சார். அனுபவம். இந்த எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும்னாக்கா அனுபவம் இல்லாத பண்ண முடியாது. பணம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இட வசதி இருக்குது, ஆட்கள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த அனுபவம் தெரியணும். ப்ராடக்ட்ல அதிகம் மூவிங் ஆகிற ப்ராடக்ட் சார் நம்மளது வந்து சிக்கன் 65 மசாலா நம்மளது ஃபேமஸாக இருக்குது சார். நல்லா ஃபேமஸ் சில்லி சிக்கன், அது மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. நம்மகிட்ட மொத்தம் 180 SEO இருக்குது சார். அப்படியா? 48 ப்ராடக்ட் இருக்குது. நாட்டு சர்க்கரையிலேருந்து மஞ்சள், மல்லி, மிளகாய், சாம்பார், கறி, சிக்கன், மட்டன், இந்த மாதிரி மசாலா ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. சரி, ஓகே. எந்த ஏரியாவுக்கு எது வேணாலும் மூவ் ஆகும், அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில பொருள் நல்லா டிமாண்டாக போகும்,
கொஞ்சம் ஸ்லோ சேலாக இருக்கும். ஒரு 20 எஸ்கே எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஓகே 10 எஸ்கே நல்ல மூவ்மெண்ட் ஆகிடும். மீதி 10 எஸ்கே கொஞ்சம் நின்று தான் போகும். தான் போகும். சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து சிக்கன் 65 மசாலா மட்டும் போதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே சாம்பார் மசாலா வேணாலும் வாங்கிக்கலாம். பர்டிகுலர் ஒன்று கூட எடுத்து பண்ண முடியும். பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். 10,000 அப்படிங்கும் போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரலாம் எப்படி சார்? அது சார் இப்போ வந்து ஒரு மூட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு 250 ரூபாயிலேருந்து 400 வரைக்கும் நம்மகிட்ட வந்து மசாலா ஐட்டம் இருக்குது. ஓகே. 200 வச்சுட்டா கூட ஒரு மூட்டைக்கு 30 கிலோங்க. அப்போ வந்து ஒரு மூட்டையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா. சரி, ஓகே சார். அப்போ நீங்கள் எல்லாம் கலந்து போட்டுலாம் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 2 ஐட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுங்கனாலும் எடுத்துக்கலாம். சரிங்க சார். சரி, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பெரிய லெவல் எடுத்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 5 லட்சம் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மாவட்டம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள் சைடு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க சார்? ஒரு மாவட்டம் ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு நம்ம வந்து ஒரு மேனேஜர் கொடுத்துடலாங்க. மார்க்கெட்டிங் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் கொடுத்துடலாம். ஓகே. சேல்ஸ் ஆஃபீஸர் ஒரு 2 பேர்த்த கொடுக்கலாம். நம்ம சைடில் இருந்து இந்த போஸ்டர்ஸு, டேங்லர்ஸு கம்பெனிக்கு வந்து கம்பெனி சம்மந்தமாக நாம் வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவீங்க. சார் எத்தனை மாதம் சார் இந்த ஆஃபர்? இல்லை சார், எனக்கு வந்து சார் மாதம் இப்போ 10 லட்ச ரூபா, இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து மேற்கொண்டு 5 லட்ச ரூபா கட்டுறாங்க, அவங்க ஒரு 15 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணணுங்க. அந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ரெகுலராக பண்ணலாம் சார். இது வந்து ஒரு நாள் எடுத்துகிட்டு ஒரு மாதத்தில் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் பண்ணக்கூடிய விடக்கூடிய பிஸ்னஸே கிடையாது. ஒன்ஸ் நம்ம உள்ள வந்துட்டோமாக்க லாங் டைம் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக. ஏன்னா எது எடுத்தோன்னே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது சார். ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு ரெகுலராக பண்ணணும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ கண்டிப்பாக சாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் வரும், ஐபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா சார் வந்து அடிமட்டத்தில் தான் வந்திருக்காருங்க. சாதாரணமாக வந்து எடுத்தவொடனே ஒரு நைட்டில் வந்து சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப டிரைவராக இருந்து லைன் பார்த்து, ஸோ இன்னைக்கு காலத்தில் நீங்கள் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாருடைய அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக. சரிங்க சார். சார் இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொன்ன 10,000 ரூபாய்க்கு இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் அனுப்புவீங்க சார்? வந்து 2 போட்டு விட்ருவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் இங்கே சேலத்தை நம்ம கம்பெனிலேருந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் நம்ம ஓன் வண்டி கொண்டு போய் போட்டுருவோம். சரிங்க சார். 2 போட்டுருவோம். அவங்க வந்து உங்கள் பணம் கட்டி எடுத்துக்கலாம். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த குசி மசாலாவில் ஒரு ரீசெலராகவோ இல்லை ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஸ்டேட் லெவலில் பண்ணுறவங்க சார் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுக்க போகிற, டீலர்ஷிப் எடுக்க போகிற எல்லாருக்கும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் அப்படி சாதாரண விஷயம் இல்லை, அது உங்களுக்கு சுலபமாக பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற இல்லை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.